கார்த்திகை தீபம் என்றாலே மனதிற்குள் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அனைத்து கோயில்களும் வீடுகளும் தீபத்தால் ஜொலிக்கும். உலகம் முழுதும் உள்ள தமிழர்களின் வீடுகளிலும் இந்த பாரம்பரிய விழா மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. இந்த அற்புத பண்டிகைக்கு பல்வேறு புராண நிகழ்வுகள் கூறப்படுகிறது. அதில் முக்கியமான 2 நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். யார் பெரியவர்? ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே யார் மிக உயர்ந்த தெய்வம் என்று கடுமையான வாதம் உண்டாகியது. இருவரின் அகந்தையையும் அடக்க சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு ஜோதியாக அவர்களின் முன் தோன்றினார். இந்த நெருப்பின் உச்சியை அல்லது அடியை கண்டுபிடியுங்கள். யார் முதலில் கண்டுபிடிக்கிறாரோ அவரே உயர்ந்தவர் என்று கூறினார். விஷ்ணு பகவான் பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்கடியில் இறங்கி நெருப்பின் அடிப்பகுதியை காண சென்றார். நீண்ட தூரம் சென்றும் அடியை காண முடியாததால் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். மறுபுறம் பிரம்மதேவன் அன்ன பறவையாக மாறி நெருப்பின் உச்சியை அடைய உயர உயர பறந்து சென்றார். ஆனால் அவராலும் முடியவில்லை. இதன் மூலம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவமே உயர்ந்தது என்பது நிரூபிக்கப்பட்டது. இவ்வாறு நெருப்பு வடிவில் தோன்றிய அந்த இடமே திருவண்ணாமலையாக அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வு நடந்தது ஒரு கார்த்திகை மாதமாக கூறப்படுகிறது.